வணக்கங்கண்ணா, நம்ம பேர் வந்து ராஜேஷ்ண்ணா. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூர் மாவட்டம் திருமணூர்லேருந்து பேசுகிறோம். நம்ம வந்து இப்போ இந்த கஜா பவர் வீடர் வந்து எடுத்து இப்போ 4-5 மாதம் ஆகுது. என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் மேற்படி கடலை போடுவோம், உடனே மிளகா கொட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதிகம் கரும்புக்கு யூஸ் பண்ணுறோம்னா இப்போ மருந்து அடிச்சோம்னாலுமே மண் வளம் மாறிக்குது. அப்படிங்கும்போது நம்ம கையில் இருக்கும் போது ஒரு 3 களை வெட்டுறது ஒரு களை சேர்த்து ஓட்டிட்டோம்னாலும் நமக்கு வந்து வெறும் பெட்ரோல் செலவு மட்டும் தான். ஆள் கூலி நீங்க பற்றாக்குறையா இருக்கு. இது மூலியமா நமக்கு வந்து களை எடுக்கிறது வந்து நல்லா சௌரியமா இருக்கு. நல்லா பதத்தில் ஓட்டோம்னா நமக்கான டைமிங் குறையும். அதாவது மண்ணோடைய ஃபினிஷிங் நல்லா இருக்கு. மண்ணு நம்ம எந்த அளவுக்கு ஓட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வெள்ளாம நல்லா சூடு பிடிச்சி வருது. இப்போ இதில் வந்து நம்ம ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் காய விட்டு மறுபடியும் ஒரு டைம் ஓட்டிட்டோம்னா பில்லு 1-2 இருந்தாலுமே அடிபட்டு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது. கஜா பவர் எப்படி எடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி எர்த்தாகிரவுண்ட் எடுத்திருக்கோம். அது இப்போ யூஸ் பண்றோம். அதை எடுத்து இப்போ 2 வருஷம் இருக்கும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நம்ம அதே ஃபார்மிங் ஆப் யூடியூப் சேனல் மூலியமா தான் பார்த்தோம். விசாரிச்சு பார்த்தது இது கொஞ்சம் நல்லா பிரைஸ் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, டெப்த்தும் போறது நல்லா ஓட்டுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் 3 அடி பாரு போட்டுட்டு இருந்தோம். அதுல வந்து என்ன பண்ணா கரும்போட ஈல்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க 4 அடி போடுன்னு சொல்லிட்டு கரும்பு இன்ஸ்பெக்டர் அவங்க ஆஃபீஸர் வந்து பேசினாங்க. அதனால இதை போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு பிளேட் அட்டாச்மெண்ட் வந்து வேணுங்கிறது அந்த மாதிரி மாத்திக்கிற மாதிரி 4 அடி போட்டா 4 பிளேட் போட்டுக்கிறோம். 3 அடினா ஒரு பிளேட் கழட்டிட்டு 3 அடி பிளேட் ஆகிற மாதிரி போட்டு ஓட்டிக்கிறோம். இது எந்த அளவுக்கு நம்ம பார் அட்ஜஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கேப் இருக்கு. இப்போ நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கும், கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கு. நமக்கு இதில் ஓட்டுறதுக்கும் அந்த கேப் இருந்துச்சுன்னா பின்னி நல்லா கரும்பு அடிபடாம இருக்கு. ஓட்டுறதுக்கு பில்லு நல்லா அடிபட்டுருது. இதில் ஓட்டும் போது தண்ணி விட்டு ஒரு 4 நாள் 5 நாள் ஈரப்பாத்தில் ஓட்டோம்னா ஓட்டுறது நல்லா சூப்பராக போகுது. எந்த ஒரு ஆளுக்கு அலைச்சலோ கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு காடு ஈரப்பாதம் இருக்கு அந்த அளவுக்கு டெப்த் போறது நல்லா இருக்கு. நீட்டாக பிடிச்சி ஓட்டுறது நல்லா இருக்கு. நம்ம டிராக்டர் இருக்கு. டிராக்டர் வந்து நம்ம அதிகமாக உழவு ஓட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். இப்போ ஃபீல்டு கம்மியாக இருக்கு, ஒவ்வொருத்தையும் ஒரு ஏக்கர் இருக்கு, 2 ஏக்கர் இருக்குன்னா அவங்க வந்து இப்போ டிராக்டர் கூப்பிட்டு ஓட்டுறாங்க போது அது வந்து அமௌண்ட் அதிகமாக செலவாகும். இப்போ ஒரு காட்டில் வந்து வயல் கம்மியாக இருக்கு அப்படிங்கும் போது ஒருத்தங்க 4 வெள்ளாம பண்ணுவாங்க, அதுலேயே கொஞ்சம் கீரை போடுவாங்க, கொஞ்சம் ஏதாவது செடி சத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்து இதில் ஓட்டிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஓட்டிக்கிறாங்க. ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கோசரம் அதிகம் பயன்படுத்திக்கிறாங்க. டிராக்டர் கூப்பிட்டா வரதில்லைன்னா இப்போ வந்து ஒருத்தங்க கூப்பிடுறாங்கிறதுக்கோசரம் ஒருத்தங்க வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு ஓட்டுன்னு கூப்பிடுவாங்க. நம்ம அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வண்டி கிடைக்காது, போனால் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வயசு சேர்த்து ஓட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஒரு டைம் சொல்லியிருப்போம், ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறாங்களா, ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். அவங்க போகிறதுல ஃபீல்டு முடியாது. இப்போ நமக்கு இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும்போது இங்கே 2 மணி நேரம் லேட் ஆகும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி கூப்பிட்டா வரமாட்டாங்கிறதுக்கோசரம் எந்த ஒரு அதிகம் ஓட்டணுமோ அதை மட்டும் ஓட்டிட்டு இந்த மாதிரி ரொட்டேட்டருக்கு சம்மந்தப்பட்ட ஓட்டுறதெல்லாம் இதில் ஓட்டிக்கிறாங்க. அதிகமாக வந்து இது சிறு விவசாயிகளுக்கு நல்லா பயன்படுது. ஏன்னா இப்போ அதிக பண்ணை பண்ணுறவங்க வந்து ரொம்ப நேரம் ஓட்டணும் இல்லை கஷ்டமா இருக்குன்னு நினைப்பாங்க. இல்லை அவங்ககிட்ட ஆள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி மட்டும் வச்சிருக்காங்க, பவர் வீடு இருக்கு, நமக்கு ஆள் மட்டும் போட்டா போதுன்னு பார்த்தாங்கன்னா ஒரு லேபர் ஒரு நாளைக்கு இன்னைக்கு 500 ரூபாய் ஒரு 700 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. கூப்பிட்டா அவங்க அன்னைக்கான பொழுது ஃபுல்லாக ஓட்டி கொடுத்துறாங்க. இப்போ பொருள் வந்து நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து பெட்ரோல் மட்டும் தான் செலவு. பெட்ரோல் பிளஸ் ஆள் ஒரு 1000 ரூபாயில நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் வந்து நீட்டா ஓட்டிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் சார்ஜ் 600-650 ரூபாய் போடுறாங்க. நம்ம அப்படிங்கும்போது இது நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம வந்து ஆளை அது எதிர்பார்க்க தேவையில்ல. சிறு விவசாயம்னா இது வந்து 2-3 நாளா ஃபுல்லாமே அவங்க ஓட்டிக்குவாங்க. சப்போஸ் இப்போ காய்கறி செடி வைக்கிறாங்க இல்லை கரும்பு போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வண்டி வெளியில வரணும்னா எப்படி வச்சாலும் இன்னைக்கு சொன்னா ஒரு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ மழை காலமா இருந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா மறுபடியும் ஓட்ட முடியாது, டிலே ஆகும். இப்போ நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ காலைல வெயிலுக்கு முன்னாடி வந்தோம்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டலாம். வெயில் வந்துருச்சுன்னா மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 2-3 மணிக்கு வரோம்னா மறுபடியும் ஒரு 4-5 மணி நேரம் ஓட்டலாம். அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் கருங்காடு தான், அதாவது வந்து எப்பயுமே அதிகபட்சம் வந்து நஞ்ச ஓட்டுற பகுதி தான். இப்போ நாம வந்து கொஞ்சம் ஆத்து பாசம் நமக்கு இல்லாதனால நம்ம கொஞ்சம் உள்ள இருக்கனால வயக்காடுனால நம்ம கிணறு சர்வீஸ் இருக்கு, போர் மூலியமா வயல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து இப்போ இதில் ஏன் கரும்பு போட்டிருக்கோம்னா நமக்கு வந்து எப்பயுமே நஞ்ச ஓட்ட முடியாது. கரும்புக்கும் போது நமக்கு ஒரு வருஷம் எல்லாமே இருக்கு, அமௌண்ட் ஒட்டுக்க வருதுக்கும் போது நம்ம கடன் கட்டிக்கிறது பிடிக்க சௌரியமா இருக்கு. இப்போ நம்ம கரும்பு போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை அதுக்கோசரம் பார்க்குறோம். மித்த எல்லாமே ஆள் அதிகம் தேவைப்படுது, இதுக்கு வந்து ஆள் தேவையில்ல. நம்ம கிட்ட கஜா பவர் வீடு இருக்கனால அப்படியே தான் களை எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். அது மூலமா களை எடுத்துக்கிறோம். ஒரு டைம் 2 டைம் களை எடுத்துட்டோம்னா பில்லு கட்டுப்படி தேவை, அதுக்கப்புறம் கரும்பு நம்ம மாசூல் பண்ணிக்கிறோம். பில்லு வந்து இப்போ எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும் அதுக்கு மாதிரி பில்லு நல்லா வேற வந்துருது, எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருது. ஓட்டுறது நல்லா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உழவு நல்லா ஃபினிஷிங் டெப்த் போகுது, ஓரளவுக்கு வேற எல்லாம் அத்து வருது. மண் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஈரப்பதம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஈரத்துலையும் ஓட்டக்கூடாது, ரொம்ப காஞ்சிருச்சுனாலும் ஓட்ட முடியாது. கொஞ்சம் ஈரமா இருந்துச்சு ஒரு தண்ணி விட்டு ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் கழிச்சு ஓட்டுறோம்னா காடு பதமா இருக்கும். நம்ம ஆள் லேபர் நடக்கிறதுக்கும் சௌரியமா இருக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் தேவையில்ல, கொஞ்சம் டைட்டா இருக்கும், அப்படி எதுவும் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இதுல வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் எதுவும் கிடையாது, ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கு. இதுல வேலைங்கிறது அதிகம் எதுவும் நம்ம இது வரைக்கும் கஜா பவர் வந்து வேலை வச்சிருச்சு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணதில்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஃபோன் அடிச்சாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் வேணும்னு சொன்னோம்னாலும் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க, ஆனால் நமக்கு அந்த ஸ்பேர்ஸ் கிடைச்சிருது. இப்படி ஆயில் லீக்கேஜோ இல்லை அடிக்கடி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி எந்த கம்பெனியும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு.